பாதுகாக்கவும் தேசிய நலன்களை உறுதிப்படுத்தவும் என்ன செய்ய வேண்டுமோ அதை ஈரான் உறுதியாக செய்யும். அமெரிக்காவின் மிரட்டல்களுக்கு நாங்கள் பணிய மாட்டோம். வான்ஸ் கிளம்பும்போது அளித்த பேட்டி முற்றிலும் அனாவசியமானது மற்றும் ஆத்திரமூட்டும் செயல். அவர் சமாதானத்திற்காக வந்தாரா அல்லது இஸ்ரேலின் செய்தியாளர்களாக வந்தாரா என்ற சந்தேகம் எழுகிறது. நெதன்யாகு ராஜதந்திரத்தை கொலை செய்வதற்கு அமெரிக்கா அனுமதிப்பது ஒரு முட்டாள்தனமான செயல் என்று கடுமையாக பேசியிருக்கிறார். இதற்கு வான்ஸ், நாங்கள் எங்களின் இறுதியான சிறந்த ஆஃபரை வழங்கியுள்ளோம். அதனை ஏற்பதும் நிராகரிப்பதும் ஈரானின் கையில் உள்ளது. அவர்கள் தவறான முடிவை எடுத்தால் அதன் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். அராக்சி, வான்ஸ் இருவரின் பேட்டிகளை வைத்து பார்க்கும்போது பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததற்கு மேசையில் இல்லாத மூன்றாவது நாடான இஸ்ரேலின் தலையீடு முக்கிய காரணம் என்றே உறுதியாகியுள்ளது. இதனால் இப்போதைக்கு இந்த போர் முடிவதற்கு வாய்ப்பில்லை என்றே தெரிகிறது. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற 21 மணி நேர பேச்சுவார்த்தையின் போது திரைமறைவில் நடந்த சில பரபரப்பான திருப்பங்களே ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிய காரணம் என்று அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பேச்சுவார்த்தை மேசையில் இருந்த கசிந்த தகவலின்படி ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே சில உடன்பாடுகள் எட்டப்படும் சூழல் உருவான போது ஒரு முக்கிய திருப்பம் ஏற்பட்டது. பேச்சுவார்த்தையின் நடுவே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க துணைத் தலைவர் ஜே.டி. வான்ஸிற்கு தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்ததாக தகவல் தெரிவிக்கின்றன. இந்த அழைப்பிற்கு பிறகு லெபனான் போர் நிறுத்தம் மற்றும் ஈரானின் நிபந்தனைகள் குறித்த அமெரிக்காவின் அணுகுமுறையில் கடும் மாற்றம் ஏற்பட்டதாக ஈரான் தரப்பு குற்றம் சாட்டுகிறது. பேச வந்த முக்கிய விவரங்களை விட்டுவிட்டு இஸ்ரேலின் பாதுகாப்பு மற்றும் நிபந்தனைகள் குறித்தே வான்ஸ் அதிகம் பேச தொடங்கினார் என்று ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியும் இது குறித்து அதிருப்தி வெளியிட்டுள்ளார். பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த பின் அராக்சி இது குறித்து பேசியிருக்கிறார். அதில் எங்களின் இறையாண்மையை பாதுகாக்க